1984க்கு அப்புறம் இந்தியாவோட பர்சனல் செக்யூரிட்டியில் வந்து ஒரு சேஞ்சஸ் வந்துச்சு. அந்த சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் எஸ்பிஜி கமாண்டோஸ் அப்படின்னு வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் அவங்களாம் வந்து வர்றப்போ டார்க் கலர் கிளாஸ் எல்லாம் போட்டு கையில் பேக்கெல்லாம் வச்சுக்கிட்டு டக்குன்னு வண்டி பின்னாடி சைடில் ஓடிட்டு வந்திருக்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அப்படிங்கிற கமாண்டோஸ். இது போக என்எஸ்ஜி அப்படிங்கிற கமாண்டோஸ் இருக்காங்க, நேஷ்னல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அப்படிங்கிற கமாண்டோஸும் இருக்கிறாங்க. ஸோ இந்த எஸ்பிஜினோட வேலை வேறு, என்எஸ்ஜினோட வேலை வேறு, ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு அஜெண்டா இருக்குது. ஸோ 1984 வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவரோட ஓன் செக்யூரிட்டி ஆள்னாலே ஒரு பியான் சிங் அப்படின்னு ஒருத்தர்னால சுட்டுக் கொல்லப்பட்டார். ஒரு ஃபைன் மார்னிங் அவங்க அங்கேருந்து நடந்து வர்றப்போ டக்குன்னு அந்த பிரைம் மினிஸ்டர் அந்த ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளேயே ஆஃபீஸ் கிட்ட வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டென் கன்னால சுட்டு கொண்டுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட்டு செக்யூரிட்டி, அதாவது பர்சனல் செக்யூரிட்டி, லீடர்ஸோட பர்சனல் செக்யூரிட்டி வந்து மாற்றணும் அப்படிங்கிறனால ஒரு எலைட் ஃபோர்ஸை உண்டாக்கணும்னு சொல்லி போட்டு இந்த எஸ்பிஜி அப்படிங்கிற ஒரு இதை வந்து 1985 வந்து பார்த்திங்கன்னா இன் பேப்பர் வந்து கொண்டு வந்துட்டாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் இதை பற்றி ஆய்வுகள்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா 1982 எஸ்பிஜி ஒரு கமாண்டோ ஆக்ட் அப்படிங்கிறத பீர்பால் நாத் அப்படிங்கிற ஒருத்தரோட பேரில் உட்கார வச்சு அதை பூரா கம்ப்ளீட்டாக பண்ணி ஸோ இதை க்ரைட்டீரியாவை கொண்டு வந்து இந்த ஃபோர்ஸை வந்து உருவாக்குனாங்க. இந்த எஸ்பிஜி கமாண்டோஸில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் தான் வந்து இந்த கமாண்டோ குரூப்பில் இருப்பாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐபிஎஸ் கேடரு அல்லது வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்தியன் ஆர்மிக்குள்ள இருக்கிற யூனிட்டில் இருந்தால் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. 35 வயசுக்கு உள்ளே இருக்கிற ஆண்கள் தான் இவங்க வந்து செலக்ட் பண்ணப்படுவாங்க. இவங்களுக்கு எக்கச்சக்கமான வந்து ட்ரைனிங் அப்படிங்கலாம் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிண்டிங்கு, ரன்னிங்கு, ஸ்விம்மிங்கு இதெல்லாமே நிறைய இருக்கும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஐசைட். காரணம், ஒரு செக்யூரிட்டி அப்படிங்கிறவன் ஐசைட்டை வச்சு தான் வந்து அவனுடைய என்டையர் செக்யூரிட்டியை வந்து பார்க்குறான். ஸோ இதெல்லாம் கலந்து கட்டியாக பண்ண இந்த எஸ்பிஜி குரூப் வந்து பார்த்திங்கன்னா 88 வந்து அமெண்ட் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1991 ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வர்றப்போ சூசைட் பாம், எல்டிடியினோட சூசைட் பாம்னால் அவர் கொல்லப்பட்டார். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் வந்து வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சிச்சு. முதல்ல வந்து பிரைம் மினிஸ்டருக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருந்தோம். இனிமேல் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரு, ஃபார்மர் பர்டிகுலர் லீடர்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த செக்யூரிட்டி கொடுக்கணும்னு சொல்லி போட்டு அதிலிருந்து அந்த செக்யூரிட்டியை வந்து மாற்றிட்டாங்க. இந்த எஸ்பிஜி குரூப்புக்குன்னு சொல்லி போட்டு ஸ்பெஷல் ஸ்டென் கன்னு, ஸ்பெஷல் பிஸ்டலு, அவங்க யாரை வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது. இதில் செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த ப்ரோட்டோக்கால் பிரகாரம் தான் பிரதமர் வீட்டிலேருந்து வெளியே வந்து ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது, நடக்கிறது, அந்த காருக்குள்ளேருந்து இறங்குறது எல்லாமே வந்து அக்கார்டிங் டு ஸ்பெஷல் இந்த ஃபோர்ஸஸ்னோட ப்ரோட்டோக்கால் பிரகாரம் தான் நடக்கும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் இது போகிற ஒரு நல்ல விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்